சம்பாதிச்சாலும் சரி, 3 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ சம்பாதிக்கீங்களோ அதோட கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி வேலைக்கு போகிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் மந்த்லி ஆனால் இவ்வளோ எனக்கு இன்கம் வரும் ஸ்டெடியானு நமக்கு தெரியும். ஆனால் மாத கடைசியானே காசு எல்லாம் எங்கே போகுதுனே தெரியாமல் மச்சான் ஒரு 500 ரூபா போட்டுவிடான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக இது உங்களுக்கு கூட நடக்கல. ஸ்டடியில் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மில்லியனர்ஸ்ட்டு போய் நீங்கள் பிஸ்னஸ் மேனாகவும் இல்லை, ஆண்டர்ப்ரனராகவும் இல்லை, எப்படி நீங்கள் மில்லியனர் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிறைய பேர் சொன்ன ஒரே பதில், நான் என்னோட ஃபினான்சஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒரு சிம்பிள் ரூல் தான் 50-30-20. நீங்களே ஃபினான்சியல் லிட்ரஸி கற்றுக்கங்க. அது ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், நிறையா புக்ஸ் வாங்கி படிக்கலாம். புக்ஸில் எஸ்பெஷலி சைக்காலஜி ஆஃப் மணி அண்ட் டிஜிட்டல் ப்ரோவர்டர்லாம் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோ எப்படி, அசட்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன, எங்கெங்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ உள்ளே வருது, எப்படிலாம் கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் சர்க்கிளில் மச்சான் எனக்கு ஒரு 1000 ரூபா போட்டுருவான்னு மாதம் கால் பண்ணுற அந்த பையனுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க.